ஒரு லோ பட்ஜெட்டில் அதுவும் புது டைரக்டர்னு நினைக்கிறேன். ஷார்ட் மூவிஸில் எடுத்த டைரக்டர் வந்து லோ பட்ஜெட்டில் எல்லாம் சின்ன சின்ன ஆக்டருங்க, மணிகண்டன் சாரோட ஆக்டிங்கு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட ரொம்ப ப்ராக்டிக்கலாக அதில் வர ஒவ்வொரு சீனுமே நம்ம ரியல் லைஃபோட ஒரு கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது. ஓகே. ஒரு ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளேயே நம்ம பணம் இல்லைன்னா படுற கஷ்டம், வீட்லேயே என்ன ஒரு மரியாதை, பணம் சம்பாரிச்சா என்னது, அது ரொம்ப ஒரு ரொம்ப நம்ம லைஃபோட ரிலேட் பண்ணி பார்த்து ஒரு என்ஜாய் பண்ண படம். ஓகே. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே. நான் ரொம்ப ரசிச்சேன் அந்த படத்தை. ஸோ நல்லா இருந்துச்சு, மெஸ்மரைசிங்காக இருந்துச்சு, ஃபுல்லாக போர் அடிக்காமல் என்டர்டெய்னிங்காக. மோஸ்ட்லி அந்த மாதிரி படம் நிறைய எடுக்கணும்னு லைக் தமிழ்நாட்டிலையும் வரணும். ஏன்னா அதுவும் இல்லாமல் அது எதனால் பெஸ்ட்டுன்னா, அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டோரி எல்லா வைஸ் நம்ம நிறைய ரீசன் சொல்லலாம். ஒன் ஆஃப் த மெயின் பார்த்தீங்கன்னா ரிஷப் ஷெட்டி. ஆக்சுவலாக அவர் தான் அந்த லைக் ஓல்டு மேன் கேரக்டர், அதுவுமே அவர் தான் பண்ணியிருக்காரு. பட் அது எனக்கு ரீசெண்டாக தான் இப்போ தெரிய வந்துச்சு. ஸோ அவரோட ஆக்டிங் அது நல்லா இது பண்ணியிருக்காரு. அதுவும் இல்லாமல் அந்த ஸ்டோரி, அந்த கொண்டு போன விதம் லைக் அது நல்லா பிடிச்சிருந்துச்சு அந்த படம் வந்து.